சார் 1 2னா சொல்லலாம், பெரிய லிஸ்டே இருக்கு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. சிம்பிள் விஷயம் சார், கிச்சனை விட்டு வெளியில வரவே முடியாது. ஹோட்டல்ல ஒரு 2 வடை, பொங்கல், ஒரு இட்லி, பூரி, அந்த மாதிரி ஹால்ல உட்கார்ந்துகிட்டு அம்மா பால், அம்மா தண்ணி, அம்மா இட்லி தோசை, அம்மா பிஸ்கெட். அதுவும் சார் ஒரு வேலை செஞ்சது இன்னொரு வேலைக்கு செய்யக்கூடாது. போட்டு கொடுத்துட்டா. ஸ்கூலுக்கு போகும்போது தான் இட்லி தோசை, இட்லி தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நாடு முன்னேறும். ஒரு நாளைக்கு பொங்கல் செஞ்சு கொடு, ஒரு நாளைக்கு பூரி செஞ்சு கொடு, ஒரு நாளைக்கு சிக்கன். நைட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு உட்காந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேக்குறா சார். அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் போணும் பாப்பா சிக்கன் வாங்குறதுக்கு. அப்பாக்கு போன் பண்ணு, வண்டியில போ, இல்லையா ஹோம் டெலிவரி பண்ண சொல்லு. ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்ன அம்மா படிப்பிட்ட நிறைய சொல்லிட்டே இருக்காங்களே, உண்மைதானா? உண்மைதான் சார். உங்க நேர்மையை பாராட்டுறேன்.